ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சாஷாஸ் வேர்ல்ட். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ போனதுக்கப்புறம் லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். வெளியே கொஞ்சம் நேரம் வந்து பசங்க வந்து வெளியே விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதனால் வந்து அவங்க விளையாடுறத பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பெரிய குட்டி ஓடி வந்து கிஸ் பண்ணதும் சின்ன குட்டி அவர் ரொம்ப பொறாமையாயிருச்சு. அவரும் ஓடி வந்துட்டார் பக்கத்தில். ஸோ குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி டைமிங். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி தந்தால் தான் நம்மளை வேலை செய்ய விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாப்கார்ன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக வந்துட்டு பேக்கிங்கில் வந்து நான் அவ்வளோவா வாங்குறதில்ல. நம்ம ஆக்டிவ் பாப்கார்ன் அதை தான் நான் வாங்குறது. ஏன்னா அது நல்லா சூடாகவும் இருக்கும். ஸோ அவங்க 2 பேருக்கும் செஞ்சு 2 பிளேட்டில் வந்து போட்டு கொடுத்ததும் அவங்க 2 பேரும் அதை எடுத்துகிட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து பண்ண மாட்டாங்க. மார்னிங் சங்கரா மீன் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடாயில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் போட்டுட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து ரொம்ப நாளாக எனக்கு இந்த வடகம் போட்டு ஒரு குழம்பு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நேற்று தான் கிடச்சிது. ஸோ நம்ம போட்ட அந்த ஆயிலில் கொஞ்சம் வடகம் வந்து தாளிப்பு வடகம் தான் நான் வாங்கியிருந்தேன். வடகம் வந்து போட்டு நல்லா வந்து சாட்டன் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் தென் பெரிய வெங்காயம் 2மே வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து சாட்டன் பண்ணிவிடுங்க. தென் இந்த கல் பிரச்சனை வந்து என் ஹஸ்பண்டுக்கு இருக்கிறதால வந்து மோஸ்ட்டாக வந்து நான் இப்போலாம் வந்து டொமேட்டோவை யூஸ் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு சரி கொஞ்சம் சாப்பிட்ணும் போல் இருந்தது தக்காளி ஆட் பண்ணி. அதனால் அந்த உள்ளே இருக்க சீடெல்லாம் மட்டும் நான் எடுத்துகிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் வந்து போட்டு நல்லா வந்து சாட்டன் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஒரு சில்லி ஒன்று போட்டாச்சு. வடகத்திலே வந்து நிறைய மசாலாஸ் இருக்கிறதால நிறைய மசாலா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து அதோட வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டர்மெரிக் பவுடர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் நம்ம போடுறோம். ஏன்னா தனி மிளகாத்தூள் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால் வீட்டு மிளகாத்தூள் தான் எப்போவுமே. தென் வந்து அவங்களுக்கு வந்துட்டு மீன் குழம்புல முருங்கைக்காய் ஆட் பண்ணுறது அவருக்கு ரொம்பவே பிடிக்குது. பட் ஆனால் எனக்கு அது செப்பரேட்டாக பிடிக்காது. மாங்காய் ப்ளஸ் வந்து முருங்கைக்காவும் அதோட நம்ம ஆட் பண்ணியாச்சு. புளி கரைச்சல் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுவும் வந்து ஆட் பண்ணிட்டேன். அந்த சாட்டன் பண்ணி அதை பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது. தென் நம்ம அந்த புளி கரைச்சலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம கொதிச்சிட்ட உடனே நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா கொதிக்குது குழம்பு. ஆக்சுவலாக வந்து மீன் போடுறதெல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணலை. ஏன்னா அதுக்குள்ளே என்னோடய சின்ன குட்டி வந்து என்னை வேலை செய்யவே விடலை. அவர் இந்த பக்கம் வந்து சாதமும் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபிஷ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. தென் வந்து இப்போ வந்து ஃபிஷ் குழம்பு வந்து நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகவும் இருந்தது. முருங்கைக்காய் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்திருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து முட்டை வந்து பாயில்டு எக் வந்து அவருக்கு வந்து குழம்புல வந்து நல்லா ஊறி இருந்தால் அவருக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவருக்காக ஒரு எக்கு வந்து நான் அதில் போட்டு குழம்பு வேலை ஃபினிஷ் ஆயிடுச்சு. வந்துட்டார். இவர் வந்து நான் வேலை செஞ்சாலே அவருக்கு வந்து பிடிக்காது. ஸோ வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணணுமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும் போது ஒரே கையில் வந்து அவரை தூக்கிட்டு ஒரு கையிலே வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் தூக்குனா தான் அவர் என்னோடய அட்டென்ஷன் அவர் ரொம்பவே எதிர்பார்ப்பார் பையன். இப்போ வந்து அவர் சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து அவர் ஒரு கையில் வந்து நான் அவரை தூக்கி வச்சுட்டே வந்து ஒரு கையில் வந்து நம்ம கேமரா அந்த தென் வந்து கிச்சன் ஒர்க்லாம் அவர் பார்க்குறது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் ஃபிஷ்ஷும் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ நானும் ரொம்ப டயர்டாக போயிட்டேன். ஒரு பக்கம் கிச்சன் ஒர்க், இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரையும் சமாளிப்பு. சரி ஒரு ஜூஸ் சர்பத் ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா வீட்டில் லெமன் இல்லை. தென் எங்கள் செடியில் போயிட்டு ஒரு லெமன் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி வந்து நன்னாரி சர்பத் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதோட வந்து நம்ம சியா சீட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு சர்பத் பண்ணி நான் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தென் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அகெயின் வந்து இவங்க 2 பேர் கூட வந்து என்னோடய ஒர்க் வந்து நான் பண்ணணும். ஏன்னா வந்து இவங்களை குளிப்பாட்டணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.